ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்டான இட்லி தோசை மாவு இல்லாத டைம்லையும் இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போதும் லஞ்ச் பாக்ஸ்க்கு வெரைட்டியாக கொடுக்கணும்னு நினைக்கும் போதும் செய்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக அதே நேரத்தில் டேஸ்டான ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக நீங்கள் கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது காரத்துக்காக தான் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் மாவை வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம கோட்டிங்காக யூஸ் பண்ணுவோம். அதை லாஸ்ட்டாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தனியாக வச்சுக்கலாம். இப்போது பேலன்ஸ் இருக்கிற மாவு கூடவே இதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கணும். ரவை சேர்க்கும் போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே 2 டீஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவு வெள்ளை எள் சேர்த்துக்கலாம். வெள்ளை எள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நார்மலான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக இருந்ததுனா தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ரவை ஊறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு லாஸ்ட்டாக கோட்டிங்க்கு தான் தேவைப்படும், அதனால் தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்காக நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசித்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கூடவே பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாதி கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு வர மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட லாஸ்ட்டாக பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆம்ச்சூர் பவுடர் வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டஃபிங்கை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்றது மாதிரி சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், மாவு நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் டைட்டாக இருக்குது. பாருங்கள், கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்தில் தான் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். உங்களோட கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம நார்மலாக பூரண கொழுக்கட்டை, ஆலு பராட்டாக்கெலாம் நம்ம செய்கிறதுக்கு ஸ்டஃபிங் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அவுட்டர் மாவை ஒரு கப் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் உள்ளே வச்சு வீடியோவில் காமிச்சிருக்கிறது மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஈவனாக பால் மாதிரியே லைட்டாக உருட்டிக்கோங்க. அப்போது நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்களோட உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வீடியோவில் காமிச்சிருக்கிறது மாதிரியே செஞ்சீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. சைஸ் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம கோட்டிங்காக வச்சுருந்த மாவில் டிப் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே நல்லா டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை அப்படியே உள்ளே வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க. போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு 3-4 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஹீட்லேயே தான் வச்சு வேக விடணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்து வரும்.
2 சைடுமே வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கார சட்னியோடு சர்வ் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.